إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய இறுதி தூதர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஏற்ற இறை நம்பிக்கை கொண்ட அத்துணை இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் வற்றா கருணையும் அவனுடைய திருப்பொருத்தமும் பேரருளும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கொஞ்சம் முன்னால் வந்துருக்கு, கொஞ்சம் முன்னால் நெருக்கமாக உட்காந்துட்டிங்கன்னா வரக்கூடிய சகோதரனை செய்வாங்க, உள்ளே வந்துடுவாங்க, இல்லாட்டி வாசலே நிற்பாங்க. ஓகே. அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் முக்கியமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், பெரும்பான்மையான சகோதரர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நோன்பு இருந்து இரவெல்லாம் ஒழித்து குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கூட கஷ்டப்பட்டு ஓதி ஒரு விதமான பிரயத்தனம், ஒரு விதமான சிரமத்தை மேற்கொண்டு சிறுக 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 என்ன செய்கிறோம், நம்முடைய வணக்கங்களை சேர்க்கின்றோம். ஆனால் இப்படி சேர்ப்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. நம்ம குறைவா செய்தாலோ அல்லது நிறைவா செய்தாலோ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய சாராம்சம். அன்பிற்குரியவர்களே, இரண்டு விஷயங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம், நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் முழு மன விருப்பத்தோடு அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். நோன்பு வந்துருச்சு, நோன்பு வைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நோன்பு வைக்கிறது. நோன்பு வச்சுட்டோம், ஏதோ ஃபஜ்ர் தொழாமல் வீட்டில் உட்கார முடியாது, அதனால் ஃபஜ்ர் தொழ வருது. இரவு தொழுகை இல்லாமல் வீட்டில் உட்கார முடியாது, வீட்டில் தான் சொல்லுவாங்க, அதனால் பள்ளிக்கு வருது. யார் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ தர்மத்தை கொடுக்கிறது. இப்படி பிறருக்காக ஒரு வணக்கத்தை செய்யாமல் நம்முடைய பாவம் அளிப்பதற்கும் நம்முடைய மறுமையில் நாம் வெகுமதியை பெறுவதற்கும் என்று ஒரு பிரயத்தனம் மேற்கொண்டு செய்யப்படக்கூடிய அமல்கள் மட்டும்தான், வணக்கங்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்ன ஸலாத்த வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹஜ், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் மட்டும்தான் தொடர்பு இருக்க வேண்டும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்க வேண்டுமே தவிர பிறருக்காக யார் எதுவும் நம்மளை சொல்லிடுவாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நாம் வணக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது. குர்பானி கொடுக்குறோம், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நீங்கள் தொழுங்கள், நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் எந்த ஒரு வணக்கத்தை சொன்னாலும்
அதை எனக்காக மட்டும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். மாஷா அல்லாஹ், எல்லாரும் வணக்கத்தை செய்கிறோம், முழு மன தூய்மையோடு என்ன செய்யணும், இந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய பிரார்த்தனை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹன் வலா தஜஅல் லி அஹதின் ஃபீஹி ஷைஆ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். லவ்கான பஅத நபி லகான உமர், எனக்கு பின்னால் நபி கிடையாது, ஒருவேளை நபி இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் சுப செய்தி சொல்லப்பட்டவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய, உமர் இப்னுல் ஹத்தாப் ஒரு விஷயத்தை ஆசைப்பட, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுடைய ஆசையைத்தான் வலியுறுத்தி குர்ஆனுடைய வசனம் இறக்கினான் என்று சொல்லும் அளவுக்கு உமர் இப்னுல் ஹத்தாப் சிறந்த மனிதர். அவர் என்ன துவா செய்கிறாரு, யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய எல்லா வணக்கமும் வேற யாருக்காகவும் இருந்துடக்கூடாதே, உனக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்வது என்பது என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாருக்கேனும், உங்களில் யாருக்காவது ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை மறைத்து செய்ய முடியுமானால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அமலை எப்படிங்க மறைச்சு செய்கிறது அப்படின்னு சொன்னால், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மமாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம். பிறர் பார்க்காமல் இருப்பதற்கு நாம் ஒரு வழிவகை செய்து ஒரு அமல் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் அது தூய்மையாக போயிடும். நின்று தொழுதுட்டு இருக்கிறோம், ஒருத்தவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், சார் ரொம்ப நேரமாக தொழுகிறாரு அப்படின்னா, அவர் சொன்னதை நமக்கு கேட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டி தான் தொழுவோம். அந்த வணக்கம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்ததாகாது. அப்போ வணக்கம் என்பது நாம் செய்யக்கூடிய சிறுசோ பெருசோ அது அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். இவன் பார்க்குறான்றதுக்காக நான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இவன் பார்க்குறான்றதுக்காக நான் செய்யணும் அவசியம் இல்லை என்ற உணர்வு நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். மறைத்து செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு பெரிய வீரர், அல்லாஹ்வுடைய தூதரை போன்றே தோற்றத்தில் இருப்பார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது செய்த ஒரு அமல் மக்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆள் ரொம்ப சிவப்பு நிறத்தில் இருப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படக்கூடிய அந்த நேரம் அவர்களுடைய அந்த முதுகில் கடுமையான அந்த காய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு பொருளை வச்சு ஒரு புண்ணான மாதிரி முதுகில் இருக்குது. குளிப்பாட்டக்கூடிய மனிதர்கள்லாம் பேசுகிறாங்க, இவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் எதுவும் இல்லையே, என்ன நிலையாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கும் பொழுது, ஏதோ பேசிக்கிட்டு ஒருத்தர் என்ன அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சால், குளிப்பாட்டி கஃபன் ஆடை உடுத்தி அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். அவரை அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த ஊரில் உள்ள ஏழைகள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். எப்படி ஒன்று கூடுறாங்க சொன்னால், எங்கள் வீட்டுக்கு தினமும் வந்த உணவுப் பொருட்கள் இன்னைக்கு வரலை ஒருத்தவர் சொல்கிறார். இன்னொரு பெண்மணி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கும் வரலை, இன்ன வரைக்கும் யார் கொடுத்துட்டு இருந்தாதே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் ஃபஜ்ருடைய தொழுகையின் பொழுது நான் கதவை திறக்கும் பொழுது அதற்கான உணவு பொட்டணம் என்னுடைய வீட்டு வாசலில் இருக்கும். ஆனால் ஹுசைன் மரணித்ததற்கு பிறகு அந்த உணவு நம்ம யாருக்கும் வருவதில்லை. அப்போ தான் மக்களுக்கு புரிஞ்சிச்சு, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உணவை தன்னுடைய முதுகில் சுமந்து அவர்களுக்கு அந்த வடு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லு. இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு வணக்கத்தை மறைவாக செய்யணும் என்ன செஞ்சாங்க, அவங்க நினச்சாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஒரு வணக்கத்தை மறைவாக செய்யணும் அப்படின்னு சொன்னால், தான தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாகவும் செஞ்சுருக்கிறாங்களே, தர்மம் சதகா ஜகாத் வெளிப்படையாக செஞ்சுருக்கிறாங்களே, சஹாபாக்களை செய்ய ஆர்வம் ஊட்டி ஒவ்வொருத்தவர்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறாங்களே. அப்போ நபி தோழர்கள்லாம் வெளிப்படையாக தானே சொன்னாங்க. இப்போ மறைத்து செய்யணும், அது ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடியதாக இருக்கும் சொன்னால், எப்படி வெளிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே வசனத்தில் இதற்கான பதிலை கூறுகின்றான். 2வது அத்தியாயம் 71வது வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. குறிப்பாக பொறுப்பாளர்கள், குறிப்பாக சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் வகிக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இதை கவனிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான் பாருங்க, இன் துபுது சதகாத்தி ஃபனிஇம்மாஹி, நீங்கள்
வெளிப்படையாக சில தர்மத்தை செய்கிறீங்க, அது நல்லதுன்றான், அது நல்லது. وَإِن تُخْفُوهَا وَتُؤْتُوهَا الْفُقَرَاءَ فَهُوَ خَيْرٌ لَكُمْ. நீங்கள் மறைச்சு யாருக்கும் தெரியாமல் அது யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட போய் கொடுக்குறீங்க, அதுவும் நல்லது அப்படின்னு சொல்கிறான். வெளிப்படையாக கொடுக்கறதும் அல்லாஹ் நல்லதுன்னு சொல்கிறான். மறைச்சு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆளுடைய கண்ணியத்தை பாதுகாத்து கொடுப்பதும் நல்லதுன்றான். இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் தெரியுமா? பொது நிறுவனம், மஸ்ஜித், மதரசா அல்லது ஒரு அனாதை இல்லம், ஒரு பொதுவான நிறுவனத்துக்கு மார்க்கம் வெளிப்படையாக கொடுக்க ஆர்வம் உண்டு. ஏன்? ஒருத்தர் கொடுத்தாருன்னா இன்னொருத்தர் ஆசைப்படுவார். பொது நிறுவனத்துக்கு, அது பள்ளியாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், ஒரு தாருல் யத்தீமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆக பொது நிறுவனத்துக்கு, யாரையும் சாராத ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு குழுக்கு நீங்கள் வெளிப்படையாக உதவி செய்யலாம், அது உங்களுக்கு சிறந்தது. தனிநபர் விவகாரம் இருக்குல்ல, கடுமையான கஷ்டத்தில் இருப்பார், கடனில் இருப்பார், அவருடைய கண்ணியம் பாதுகாக்கும் விதத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன் துஃபூஹா, நீங்கள் தனிநபருக்கு கொடுக்கறதா இருந்தால் மறைச்சு கொடுங்க, அது உங்களுக்கு சிறந்தது. பொதுவான காரியத்துக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, வெளிப்படையாக கொடுங்கள், அது பிறருக்கும் என்ன செய்யும், அதை ஆர்வம் ஊட்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, சரி, ரமதானுடைய மாதம் நிறைய பேர் என்ன செய்கிறோம், பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறோம், எதுக்கு கேட்டாலும் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உபதேசத்தை கூறுகிறான். நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்களா? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. நம்முடைய அமல்கள் ஏற்கப்படுவதற்கு அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும் சொல்கிறோம்ல, அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான் பாருங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் உணவளிப்பார்கள், பொருட்களை கொடுப்பார்கள், லி வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, கொடுத்துட்டு யாரிடத்தில் கொடுத்தார்களோ அவரிடத்திலிருந்து பிரதி உபகாரம் எதிர்பார்க்க மாட்டார்கள், நன்றி எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம கொடுக்குறோம்னா சில பேர் கொடுத்துட்டு எனக்காக துவா செய்யுங்க பை, எனக்காக துவா செய்யுங்கம்மான்னு சொல்கிறோம்ல, அப்படி சொன்னால் அவருக்கு முழு கூலி கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் கொடுக்கறது தான் உங்கள் வேலை, கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் திரும்பி வரணும். கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. நான் இவ்வளோ கொடுத்தேன், ஒரு நன்றி சொன்னான்னு பார்த்தியா, என்ன மனிதத்தன்மை இருக்குது, ஒரு வாழ்த்து துவா செஞ்சானான்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குறோம்ல. அல்லாஹ் சொன்னா நீ அப்படி கேட்கக்கூடாதுப்பா. உண்மையான சொர்க்கவாசி என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, உன்னுடைய கபர் வாழ்க்கைக்கு தான் நீ கொடுக்குற. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் நீ துவா செய்யி, அவங்கள்ட்ட போய் நன்றி எதிர்பார்க்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தர்மம் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வே சொல்றான். அன்பிற்குரியவர்களே, மறைச்சு செய்கிறது, அல்லாஹ்வுக்காக செய்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும். அநேகமாக கடந்த மாதத்தின் அந்த ரமதானுடைய முன்னுரையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை மட்டும் என்னுடையதுன்னு சொல்கிறான்? தொழுகை அல்லாஹ்க்கு தான் தொழுகிறோம், தர்மம் அல்லாஹ்க்காக தான் கொடுக்குறோம், ஹஜ்ஜு அல்லாஹ்க்காக தான் செய்கிறோம், ஜக்காத்து அல்லாஹ்க்காக தான் கொடுக்குறோம். ஆனால் அஸ்ஸௌமுல்லி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அப்படின்னா தொழுகையை நீங்கள் பிற மனிதனுக்கு காமிக்க முடியும், தர்மத்தை ஜக்காத்தை பிற மனிதனுக்கு காமிக்க முடியும், ஒரு ஆள் பார்க்குற மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். ஹஜ்ஜு செய்வதை நீங்கள் காண்பிக்க முடியும், நீங்கள் பிரயாணம் செல்வதை அவர்கள் பார்ப்பார்கள். நோன்பை யாருக்காவது காமிக்க முடியுமா? நல்லா இருக்கும், நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு உதடெல்லாம் அப்படி நல்லா எச்சியை வச்சுட்டு போனோம்னா நம்ம நோன்பு வச்சுருக்கோம், நம்ம யாரும் சொன்னால் தான் தெரியும். நோன்பு வச்சுருக்கோம் முகத்தில் எழுதி ஒட்டியிருக்காது. நம்ம சொல்லாத முடிக்கும் நோன்பு என்பது என்ன செய்யாது, வெளியே தெரியாது. ஏனைய வணக்கங்கள், தொழுகை, தர்மம், ஜக்காத்து, ஹஜ்ஜு, எந்த வணக்கமாக இருந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு காண்பிக்க முடியும். நோன்பு வந்து நீ அல்லாஹ்க்கு மட்டும் பயந்தாதான், அல்லாஹ்க்கு மட்டும் நினச்சா தான் நீ நோன்பே வைப்ப. அதனால்தான் அதற்கு நானே கூலி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன்ப்பா, நான் பாவம் செஞ்சிருக்கேன், அதற்காக நான் செய்கிறேன், எனக்கு மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், அதற்காக நான் செய்கிறேன் என்ற ஒரு எண்ணம் இந்த ரமதானுடைய காலத்தில் நமக்கு வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யணும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க இந்த விஷயத்தில்? ரோமர்கள், ரோம் என்ற ஒரு நாடு அன்றைக்கு இருந்த வல்லரசு, இன்றைக்கி எப்படி அமெரிக்கா ரஷ்யா இருக்கோ அதே போன்று அன்றைக்கு இருந்த வல்லரசு ரோம் பாரசீகம். இந்த ரோமர்களோடு நபி தோழர்கள் ஒரு சண்டைக்கு போகிறாங்க.
இந்த இரு நாட்டு பிரச்சனையில் முஸ்லிம்களில் ஒருவர் என்ன செய்கிறாரு, படையை கிழித்து கொண்டு வெளியே வரார். அந்த மனிதர் தன்னுடைய முகத்தை மறைச்சு என்ன செய்கிறாரு இருக்கிறார். ரோம் நாட்டிலிருந்து ஒரு எதிரி ஒரு வீரர் வர இந்த முகத்தை மறைத்திருக்கக்கூடிய நபித்தோழர் என்ன செய்கிறாரு, முதல் வீரரை குத்தி கொன்றுறார். முஸ்லீம்கள்லாம் ஒரு தயக்கமாயிட்டாங்க, இந்த மனுஷன் யாருன்னே தெரியலையே. இரண்டாவது ஒரு வீரர் வராரு, அவரையும் என்ன செஞ்சிட்டார், அவருடைய வாள் என்ன செய்து விளையாடுது, குத்தி கொண்டார். மூணாவது ஒரு வீரர் அந்த ரோம் நாட்டிலிருந்து வரும்பொழுது இந்த வீரர் அவருடைய வாளை வைத்து அவரை குத்தி கொலை செய்தவுடன் முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னா, அவங்க அப்புறம் பார்த்துக்கிறாங்க, முதல் இந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி இந்த மனிதரை என்ன செய்கிறாங்க, சுத்து போடுறாங்க. அந்த மனிதர் முகத்தினுடைய அந்த திரையை என்ன செய்கிறாரு, கலட்டுவதற்கு மறுக்கிறார். அப்போ அபூ யஹ்யான்னு ஒருத்தவர் என்ன செய்கிறாரு, வேமா போய் அவருடைய முகத்தில் உள்ள திரையை என்ன செஞ்சார், கிழிச்சிட்டார், எடுத்துட்டார். அப்போ அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த போர் இவரை குத்தி கொலை செய்ததெல்லாம் அல்லாஹ்வுக்காகவே தவிர உங்களுடைய நன்றி எனக்கு தேவையில்லை அப்படின்னு. நீங்கள் ஷா அப்துல்லா, அவர் பேர் அப்துல்லா இப்னு முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் இப்படி பண்ணிட்டாருப்பா, இவ்வளோ பெரிய வீரரா, இவ்வளோ ஆஜான்வானாரா, இவ்வளோ வலிமையானவரா அப்படின்னு உங்களுடைய அந்த மரியாதையான சொல் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய புகழ் எனக்கு தேவையில்லை, நான் இதை அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டும் இருந்தேன். அபூ யஹ்யாவே, ஏன் என்னுடைய முகத்திரையை நீங்கள் கலட்டினீர்கள் என்று அவங்கள சாடினாங்க. இந்த செய்தி நமக்கு சொல்லுவது என்ன, போர்க்களத்தில் கூட தாம் பேர் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்வது அல்லாஹ்வுக்காக. இப்போ வணக்கம், நம்ம எவ்வளவு அமல் செய்தாலும் அது அவனுக்கு மட்டும் இருக்கணும், அவனுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு விதமான தொடர்பு என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லுது. உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மிகப்பெரிய ஒரு சிறந்த நபித்தோழர், நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர். இவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஏழை வாசலோடு ஒரு மிஸ்கின் ஃபக்கீர் என்ன செய்கிறாரு, அவருடைய தேவையை என்ன செய்கிறார் கேட்குறார். உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய மகனை அழைத்து, நீ போய் அந்த ஏழைக்கு ஏதாவது காசு போட்டு வாப்பான்ற. இப்போ நம்மளும் சொல்கிறோம்ல, வீட்டில் ஏதாவது இருந்தோம்னா வாசலை யாரும் யாசகம் கேட்டாங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட சொல்லி போய் காசை போட்டு வாமான்னு சொல்லுவோம். இதே போன்று அப்துல்லா இப்னு உமர் என்ன சொல்கிறாரு, போய் காசை போட்டுவான்னு தன்னுடைய மகனை, உமர் ரலியல்லாஹுடைய பேரனை சொல்கிறார். இவர் காசை போட்டுட்டு நம்ம பிள்ளையாக தான் என்ன சொல்லுவோம், அந்த நேரத்தில் காசு நான் கேட்டேன் நீங்கள் கொடுத்தீங்களா, நான் முட்டாய் வாங்க கேட்டேன் நீங்கள் கொடுத்தீங்களா, நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கேட்டேன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா இப்படின்னு சொல்லுவோம். அப்துல்லா இப்னு உமருடைய மகன் என்ன சொல்கிறாருன்னா, காசை போட்டுட்டு தகப்பலல்லாஹு யா அபதா, என்னுடைய தந்தையே இந்த தர்மத்தை அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்கிறான். அப்துல்லா இப்னு உமர் அப்படியே பார்க்குறாரு, ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு, பாப்பா நீங்கள் கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி மகன் சொல்ல, உடனே அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாரு, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மகனே, என்னுடைய 1 ரூபா தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எனக்கு தெரிந்தால், என்னுடைய 1 சஜ்தா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எனக்கு தெரிந்தால் நான் மரணத்தை ஆசைப்படுவேன் அப்படின்றான். மரணத்தை ஆசைப்படுவேன். ஏன், நம்ம எவ்வளவோ அமல் செய்கிறோம், அம்மா கொடுக்குறோம், தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் நமக்கு தெரியாது. ஒரு சந்தேகம், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும் என்ற ஒரு அதீத நம்பிக்கை இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, 1 ரூபா அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சால், என்னுடைய 1 சஜ்தா நான் தொழுத 1 தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தெரிஞ்சால் நான் மரணத்தை ஆசைப்படுவேன். இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னால் எனக்கு அது போதும், மரணம் எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்போ நம்ம எவ்வளவோ செய்கிறோம். குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் எல்லா சகோதரர்களும் ஏனைய மாதங்களை விட, ஏனைய நாட்களை விட நிறைய செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய எந்த அமல்களும் அல்லாஹ்வுக்காக அன்றி வேறு யாருக்காகவும் என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தாங்க செய்கிறோம். ஆனால் ஒரு முகஸ்துதிக்காக, பிறருக்காக அல்லது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் என்ன செய்யணும், நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், தூய்மையான எண்ணம் என்பது என்ன செய்யணும், ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். அந்த தூய்மையான எண்ணம் இருந்துச்சுனாலே நீங்கள் வணக்கம் செஞ்சாலோ செய்யலாட்டியோ அல்லாஹ் அதற்கான முழு வெகுமதியை, முழு கூலியை கொடுப்பான் என்ற செய்தி இருக்கின்றது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஃபாத்திமில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள், நம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் 2 விஷயங்களை அடிப்படையாக சொன்னார்கள். அதில் முதல் விஷயம், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் வலியுறுத்தி சொன்னார்கள், உங்களால் மறைவான ஒரு அமலை செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மறைவாக செய்கிறப்ப அது உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். ஒருத்தன் மறைவ ஒரு அமல் செய்கிறானாலே அவன் அல்லாஹ்வுக்காக செய்வதாக மட்டும்தான் இருக்கும் என்பதை வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இரண்டாவது விஷயம், நல்ல எண்ணம் என்பது என்ன செய்யணும்? தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு அமல் செய்வதற்கு. அஸ்ஸஹுல் கிதாபி பாத கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல். குர்ஆனுக்கு பின்னால் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நூல் உண்டு என்று சொன்னால் அது சஹீஹுல் புகாரி. 5000 சொச்சம் ஹதீஸ் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூல். சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி அவர்கள் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை கொண்டு வந்தாலும் முதல் ஹதீஸ், ஃபஸ்ட்டு புக்கை திறந்தோன்னே ஃபஸ்ட்டு ஹதீஸ் இமாம் புகாரி என்ன ஹதீஸை எழுதியிருப்பாங்கன்னா, எல்லா செயலுக்கும் எண்ணத்தை பொறுத்தே உங்களுக்கு கூலி வழங்கப்படுகின்றது. அதுக்கு பின்னால் தர்மத்தை பற்றி பேசியிருப்பாங்க, தொழுகையை பற்றி பேசியிருப்பாங்க, ஹஜ்ஜை பற்றி பேசியிருப்பாங்க, போரை பற்றி பேசியிருப்பாங்க, ஜகாத்தை பற்றி பேசியிருப்பாங்க, ஹிஜ்ரத்தை பற்றி பேசியிருப்பாங்க, வாரிசுரிமை சட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. பல சட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு நூலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன ஹதீஸை கொண்டு வந்தாங்க? உன்னுடைய செயலுக்கு உன்னுடைய எண்ணம் தான் அடிப்படை. எண்ணத்தை பொறுத்து தான் உன்னுடைய செயலுக்கு கூலி வழங்கப்படுகின்றது என்ற ஹதீஸை தான் அடிப்படையாக வைத்திருப்பார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் செய்யாத அமல்களுக்கும் எண்ணம் தான் காரணம். இப்போ உண்மையிலேயே சொல்லுங்கள், ரமதானுக்கு முன்னால் ஷாபானுடைய இறுதி பகுதியில் நான் நினச்சேன் ஒரு நாளைக்கு 1 ஜுஸு குர்ஆன் ஓதணும்னு நினச்சேன், மனதார நினைத்தேன். ஆனால் நோம்பு 13 14 ஆகி போச்சு. நான் நோம்பு இது சரியாக என்ன செய்யலை, குர்ஆன் 5 ஜுஸு கூட தாண்டலை. அடுத்தடுத்து வேலை, அப்போ பார்த்து கடையில் வேலை அதிகமாக இருக்குது, வெளியே வசூலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போது நான் நினச்சேன், ஆனால் செய்ய முடியலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் நினச்சதுக்கான கூலியை கொடுப்பான். இதை வலியுறுத்தும் விதம், இப்போ நினச்சானா கொடுக்க மாட்டான். இப்போ நினச்சோம் நம்ம நினைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு இப்போ நினச்சா கொடுக்க மாட்டான். நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அந்த எண்ணத்திற்கு என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியை கொடுப்பான். அன்பிற்குரியவர்களே, ஏஷியாவிலே மிகப்பெரிய மதரசா தாருல் உலூம் தேவ்பந்த். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த மதரசா ஆரம்பித்த இடம் எங்கன்னு சொன்னால், ஒரு மரத்துக்கு கீழே. ஒரு மதரசா ஆரம்பிப்பதற்கு என்ன வேணும்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து வந்த வழிமுறை. இன்றைக்கி ஒரு மதரசா ஆரம்பிக்கணும்னு சொன்னால் ஸ்டார்டிங்கே நம்ம இத்தனை கோடி ரூபா வேணும்னு போடுறோம். அத்தனை கோடி ரூபா வாங்கி அதை கட்டி முடித்து கடைசி எல்லா ஃபினிஷிங் முடிஞ்ச பிறகு தான் ஒரு இடத்துக்குள்ளே போகணும் மதரசா பள்ளி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துலேருந்து என்ன முன்மாதிரி? இப்படிலாம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் பண்ண பிறகு தான் ஆரம்பிப்பேன்னு சொல்கிறோம்ல, இது தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி உஸ்மான் ரலியல்லாஹு காலம் வரை விரிவுபடுத்தப்படவில்லை, அலங்காரப்படுத்தப்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க? தேக்குனால, இதெல்லாம் மஸ்ஜித் நபவியில் நடந்தது. தேக்குனால மரக்கதவுகளை போடுறாங்க, உள்ள இன்டீரியர் அழகு பார்க்குறாங்க. அழகு பார்ப்பது தவறு கிடையாது, அது வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பள்ளி அழகாக இருக்கணும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம் சொல்லி. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு தான் நான் உள்ளே போவேன்றது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துலேருந்து ஒரு சிறந்த உஸ்வா முன்மாதிரி நமக்கு கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அப்போ தாருல் உலூம் தேவ்பந்த் அவங்களுடைய தூய்மையான எண்ணம். 10,000 பசங்க படிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்னாலே 10,000 பேர் கூறுறது ஒரு பெரிய சவால். 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த மதரசால இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்? அவருடைய உண்மையான உள தூய்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் உண்மையிலே மனசார நினைங்க, அதற்கு உங்களுக்கு பல இடங்களிலிருந்து அவனுடைய உதவியையும் அவனுடைய கருணையும் என்ன செய்வான்? உங்கள் மீது பொழிவான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் ஒரு தாபி, சஹாபாக்களிடத்தில் கல்வி பயின்றவர். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ்.
உமையாக்களின் ஹலீஃபாக்களில் சிறந்த ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ். அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் அப்துல்லா இப்னு உமர்னு சொல்கிறோம்ல, உமர் ரலியல்லாஹு மகன், அவங்களுடைய பையன் சாலிம் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உமர் அவர்களே உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக வைங்க. ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக வையுங்கள். உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வேலையாட்களை இலகுபடுத்தி கொடுப்பான். பணியாளர் கிடைக்கும். நீங்கள் நம்ம யோசிக்கிறோம்ல, காசு இருக்குது ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான். எண்ணம் தூய்மையாக வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான பணியாளரை நியமிப்பான். அந்த பணியாளரை நியமிப்பது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொடுப்பான். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். ஆனால் எண்ணத்தை மட்டும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக செய்யணும்னு நினைங்க. இதை கடிதமாக என்ன செய்கிறாங்க, உமரனுடைய பேரை உமர் இப்னு அப்துல் அசீஸ்க்கு எழுதுகிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை தூய்மையான எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்கள் நினச்சிட்டாலே, நல்லதை நினச்சிட்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான கூலி என்ன செஞ்சிருவான், எழுதி விடுவான். இதை வலியுறுத்துவதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கடைசி காலம், இப்போ நம்ம பத்ருடைய போர் என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ரசூலுல்லாஹுடைய ஹிஜ்ரத்தின் ஆரம்பத்தில் வந்த போர். ரசூலுல்லாஹுடைய கடைசி காலம், மக்கானா வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு. ஒரு அரசாங்கம் முஸ்லீம்கள் கோலூச்சி இருந்த அந்த காலம். அரபு மக்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. அல்லாஹுடைய உதவியினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த வல்லரசு ரோம் நாடு அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு எழுத்து கடிதம் விடுகின்றது. என்னென்ன அதில், முஹம்மதே உங்களுடைய படையோடு நாங்கள் போர் தொடுக்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு ரோம் நாட்டிலேருந்து ஒரு கடிதம் எழுதி வருது. அல்லாஹுடைய தூதர் அவருடைய பணியாளரை வச்சு என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. சஹாபாக்களுடைய அந்த ஆலோசனை மதீனா மஸ்ஜிது நபவியில் ஒன்று கூடும். எல்லாரும் ஒன்று கூடி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. ஏன், ஒரு அரசாங்கம் அன்றைக்கு இருந்த வல்லரசு எதிர்த்து என்ன செய்கிறாங்க, போர் செய்ய போகிறாங்க. பொதுவாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் போர் அழைப்பு கொடுத்ததுக்கு பிறகு சமாதான ஒப்பந்தம் செய்ய மாட்டான். முன்னாடி சமாதான ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் செய்வாங்க. நான் உன் அடிக்க வரேன்னு சொல்லிட்டா திரும்ப ஒப்பந்தத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டாங்க. நல்லா விரும்பாத ஒரு விஷயம். அப்போ சஹாபாக்கள்லாம் சேர்ந்து நமக்கு இதுக்கு தயார். கிட்டத்தட்ட 30,000 பேர் ஒன்று கூறாங்க. சஹாபாக்கள் 30,000 பேர். பத்ரில் எத்தனை பேர் இருந்தாங்க, 313 பேர். மைனாரிட்டியாக இருந்தாங்க, சிறுபான்மையாக இருந்தாங்க. ஆனால் 30,000 பேர் சஹாபாக்கள் ஒன்று கூடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, நம்ம இன்ன வரைக்கும் ஒரு அரபு சமுதாயத்தை எதிர்த்து சண்டை போட்டோம். பத்ர், உஹது எல்லாம் யார், மாமா மச்சானுக்குள்ள உள்ள பிரச்சனை. அவர்களுக்கெல்லாம் அவருடைய உறவினர்கள், அவங்க என்ன சண்டை போடுவாங்க, எப்படி ஆயுதம் வச்சுருப்பாங்க, என்ன வாகனம் கொண்டு வருவாங்க, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் ரோம் நாடு என்பது ஒரு வித்தியாசம். அன்றைக்கி இருந்த வல்லரசன் எப்படி இருக்கும், என்ன வாகனம் வச்சுருக்கான்னு தெரியாது, அந்த வாகனம் எப்படி கொண்டு வருவான்னு தெரியாது, அவனுடைய ஆயுத முறைகள் எப்படி இருக்கும், எப்படி சண்டை போடுவான்னு தெரியாது. அப்போ சஹாபாக்கள் எதுனாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, இறங்கி செய்வோம் அப்படின்னு நபி அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி ஒன்று கூடுறாங்க. சஹாபாக்கள் நிறைய பேர் ஒன்று கூடியும் பாருங்கள், ஹிஜ்ரி 9 ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த செய்தி. நிறைய நபி தோழர்களிடத்தில் வாகனமும் இல்லை, ஆயுதமும் இல்லை. போருக்கு இந்த 2 அடிப்படை. ஒன்று வண்டியும் வேணும், ஒட்டகம், குதிரை, கோவேரி, கழுது ஏதாவது ஒன்று வேணும், ஆயுதமும் வேணும். நிறைய பேர் ஒன்று கூட்டிட்டாங்க. ஆனால் வாகனமும் இல்லை, ஆயுதமும் இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பயான் செய்கிறாங்க, ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. மக்களே, செல்வந்தர்களே, வசதியானவர்களே, உங்களிடத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா உபரியான வாகனம் இருந்தால் கொடுங்க, அதிகமாக இருந்தால் கொடுங்க. உங்களுடைய தோழர்களுக்கு கொடுத்து உதவுங்கன்னா நிறைய நபி தோழனை செஞ்சாங்க. அவங்கள்ட்ட இருந்த உபரியான அதிகமான வாகனங்களும் ஒவ்வொருத்தவங்க கொடுத்து அந்த பணி இதை வச்சு போர் செய்ப்பான்னு கொடுத்தாங்க. அதே போன்ற ஆயுதங்கள் யார் யார் வீட்டில் நிறைய வச்சுருக்கிறீங்களோ அதையும் எடுத்து கொடுங்க. இப்போ அப்படி நிறைய பேர் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தது மேட்டர் இல்லை. கொடுத்தும் ஒரு கணிசமான நபி தோழர்களுக்கு ஆயுதமும் இல்லை, வாகனமும் இல்லை. இப்போ அந்த நபி தோழர்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் ஏழைகள், வசதி இல்லாதவர்கள் என்பதற்காக உங்களோடு போர் செய்ய வருவதற்கு, உங்களுடன் சேர்ந்து போர் செய்ய வருவதற்கு எங்களுக்கு அந்த வறுமை தடையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. காசு இல்லை, இருந்தால் வாகனத்தை வாங்கியிருப்போம், ஆயுதத்தை வாங்கியிருப்போம். இந்த 2ம் இல்லாததினால் போரினுடைய வாய்ப்பு எங்களுக்கு தட்டி கழிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுடைய மனநிலை யோசிச்சு பாருங்கள். அப்பாடா, ஏழையாக பிறந்து எவ்வளோ நல்லதாக போச்சு, போர் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்போம்.
அப்போ ஒரு பெரிய நபித்தோழர், ஒரு கணிசமான நபித்தோழர்கள் மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற சொல்கிறாங்க. அந்த தோழர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்டு அங்கேயே இருந்துட்டாங்க, மதீனாவிலே இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ரெண்டுமே இல்லை. யார் யார் இடத்தெல்லாம் இருந்ததோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போருக்கு என்ன செய்கிறாங்க, கூட்டு போகிறாங்க. அதுதான் தபூக் போர். தபூக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிறத ரோமர்கள் கேட்டுட்டாங்க. நம்ம சும்மா அழைப்பு கொடுத்தோம், பயந்து அந்த அழைப்பை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள், வரமாட்டாங்கன்னு நினச்சி நம்ம கொடுத்தோம். ஆனால் முஸ்லிம்கள் நம்மை அடிப்பதற்கும் அவர்கள் துணிந்து விட்டார்கள். அது 30,000 பேரோட வராங்க அப்படின்ட்டு ரோம் நாட்டினுடைய உளவுப்படைக்கு தகவல் கிடைக்குது. ரோம் நாட்டின் மன்னன் சொன்னான், அவங்க ஏற்கனவே பெரிய பெரிய போர்களை சந்தித்தார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய உறவுகளை விட, அவர்களுடைய நாட்டுடையவர்களை விட அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கம் கொள்கைதான் மேல். நம்ம காணாமல் போயிடுவோம், நம்முடைய கண்ணியத்தை நாமே பாதுகாத்து கொள்வோம் என்று சொல்லி ரோம் நாட்டு அந்த மக்களுக்கு ரோம் நாட்டு மன்னன் சொல்கிறான், நம்ம போருக்கு போக வேணாம், நமக்குன்னு ஒரு கண்ணியத்தை இருக்குது, அந்த கண்ணியத்தை நம்ம பாதுகாத்துக்கிறோம். நம்ம போனால் அரபு மக்கள் நம்மளை துடைத்து எறிந்து விடுவார்கள் என்று அச்சப்பட்டு சொன்ன இடத்துக்கு வரல. அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கு போயிட்டாங்க. எங்கே வர சொன்னாலும் அவங்க போயிட்டாங்க. பல சஹாபாக்களோட தக்பீர் முழக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலை, ரோம் நாட்டு மக்கள் வரல. இந்த செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புகிறாங்க. ஒரு பெரிய பயணம். திரும்பும் பொழுது அப்போ தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தைன்னா, மக்களே நீங்கள் கேளுங்கள், மக்களே நீங்கள் கேளுங்கள், யாரெல்லாம் நம்முடன் வராமல், ஆயுதம் இல்லாமல், வாகனம் இல்லாமல் நாம் யாரை அழைத்து வரவில்லையோ, எந்த தோழர்கள் மதீனாவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நாம் இப்படி வந்துட்டு போனோம்ல, பல கணவாய்கள் பல சிரமங்களை தாண்டி பயணம் செஞ்சுட்டு போனோம்ல, போருக்காக அல்லாஹ்வுடைய பாதைக்கு வெளியே வந்துட்டு திரும்ப போகிறோம்ல, இதனுடைய முழு கூலி உங்களுக்கு கிடைத்த அதே கூலி அவர்களுக்கும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. விஷயம்தான், நீங்கள் நல்லது நினைங்க, அதற்கான கூலியை கொடுத்துட்டு தான் நீ அடுத்து நல்லது செய்ய நல்லா என்ன செய்வான் பார்ப்பான். ரமதானுடைய மாதம் எவ்வளவோ தேவைகள் மக்களுக்கு இருக்குது. கொடுக்கப்பட்ட சகோதரனும் இருக்கிறாங்க, வசதியான செல்வந்தர் தனவந்தரும் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. நீங்கள் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக கொடுங்கள், அவனிடத்தில் உங்களுக்கு ஈடற்ற வேண்டும் என்பதற்காக கொடுங்கள். கால் வலிக்க என்று தொழுங்க. கடைசி 10 நிறைய துவா கேளுங்க. கண்ணீர் வரவில்லை என்று சொன்னாலும் கண்ணீரோடு கண்ணுக்கு அழுகையை கற்றுக்கொள்ளுங்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொல்வார், தாபி சொல்வார், கண்ணை தண்ணி வரலாட்டியும் அழுகையை கற்றுக்கொடு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய். நல்லது இப்போ என்னென்ன, நீ நினச்சதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நீ நினச்சியா, இதெல்லாம் செய்யணும்னு நினச்சி என்று நீ துவா செஞ்சியா, உனக்கான கூலியை நான் எழுதிடுறேன். நீ செஞ்சால் எக்ஸ்ட்ரா கூலி, செயலாட்டி இந்த கூலியை நான் அளிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் இன்னும் கிட்டத்தட்ட பாதியை தாண்டிட்டோம். இன்னும் பாதி நாட்கள் தான் இருக்குது. அடுத்த ரமதான் நமக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. இதை ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறது தான். ஆனால் நம்முடைய செயல்கள் அனைத்தும், நம்முடைய அமல்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்முடைய அக்கௌண்ட்டில் ஏற்றிட்டு இருக்கணும். இதெல்லாம் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக அல்லாஹ்வுக்காக மட்டும் என்று நினைங்க. உங்களுடைய அமல் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். நல்லதை செய்யணும்னு நினச்சிருங்க, உண்மையாகவே அல்லாஹ் உங்களுக்கு கூலி எழுதிடுவான். அடுத்து பார்ப்பான், நீ செஞ்சால் உனக்கு எக்ஸ்ட்ரா கூலி கொடுப்பான். இல்லைன்னு சொன்னால் அந்த கூலி என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே வச்சுப்பான், அதை அழிக்க மாட்டான். இந்த இரண்டும் தான் எல்லா வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அடிப்படை. ஒன்று உள தூய்மை, இரண்டாவது நல்ல எண்ணம். இது இருந்தது சொன்னால் உங்களுடைய அமல் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் இந்த 2 விஷயங்களில் தூய்மையானவர்களாக ஆக்கி வைப்பானாக. நாம் சிறுக சேர்த்து வைத்த இந்த அமல்களை இதன் பொருட்டால் தூய்மையான எண்ணம் இல்லாததினால், அல்லாஹ்வுக்காக வேற ஒரு நபருக்கு செய்ததினால் நம்முடைய அமல்கள் நிராகரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அகீமுஸ் ஸலாத்.